அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் ஹிஸ்டோரியன் இளஞ்சேரல். கேளாத செவிகளை கேட்கச் செய்வதற்கு உரத்த குரல் தேவைப்படுகிறது என்று கூறிய மாவீரன் பகத்சிங்கை பற்றி தான் இன்று நாம் காணவிருக்கிறோம். பகத்சிங் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது என்ன? ஒரு வீரம் செறிந்த ஒரு இளைஞன், ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு வீரம் செறிந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு மாவீரனாகத்தான் நம் கண் முன்னே பகத்சிங் தோன்றுகிறார். ஏகாதிபத்திய சுரண்டலுக்கு எதிராகவும் முதலாளித்துவ சுரண்டலுக்கு எதிராகவும் தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த ஒரு மாவீரனாகத்தான் பகத்சிங் இருந்துள்ளார். உழைக்கும் மக்களின் விடுதலை தான் ஒரு நாட்டின் உண்மையான விடுதலை என்று ஒவ்வொரு நாளும் தன் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு மாவீரனாக இந்த இந்தியாவில் திகழ்ந்துள்ளார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு 23 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் ஒரு மரணத்தை தழுவுகின்ற பொழுது எதை அவன் நினைத்து வருத்தப்படுகிறான் என்றால், என்னுடைய நாட்டின் விடுதலையை நான் காணாமல் பாதியிலே விட்டு செல்கிறேனே, அந்த நாட்டின் விடுதலைக்காக நான் மேலும் உழைக்க முடியாமல் போகிறதே என்ற ஒரு வருத்தத்துடன் அவன் தூக்கு கயிற்றை முற்றமிடுகிறான். ஆனால் அந்த தூக்கு தண்டனையிலிருந்து பகத்சிங்குக்கு விடுதலை பெறுவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் இருந்து அதை ஏற்க மறுத்தார். ஏன் இப்படி செய்தீர்கள் பகத்சிங் என்று தோழர்கள் கேட்டபோது பகத்சிங் சொல்கிறார், நான் விடுதலையாகி வெளியே வந்தால் ஒரு பகத்சிங் தான், ஆனால் நான் தூக்கு கயிற்றை முத்தமிட்டால் என்னை போல லட்சக்கணக்கான பகத்சிங்குகள் உருவாவார்கள் என்று சொன்னார். பகத்சிங்கின் நோக்கம் என்னதான் என்று நாம் கூர்ந்து கவனித்தால், ஒரு நாடு விடுதலை அடைவது அல்ல சுதந்திரம், உழைக்கும் மக்களின் விடுதலை தான் ஒரு நாட்டின் உண்மையான சுதந்திரம். மக்களை ஏய்த்து பிழைக்கும் கூட்டம் இருக்கின்ற அந்த கும்பலை, அந்த கூட்டத்தை முற்றிலுமாக ஒழித்து ஒரு உழைக்கும் மக்களுக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதுதான் பகத்சிங்கின் உண்மையான நோக்கம். அதற்காகத்தான் 23/3/1931 பகத்சிங்கும் சுக்தேவ், ராஜகுரு ஆகிய 3 போராளிகள் இந்த இந்திய திருநாட்டுக்காக தூக்கு கயிற்றை முற்றமிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த போராளிகள் நிறைந்த வரலாற்றை நாம் மேலும் உற்று நோக்க வேண்டும். பகத்சிங்கோட அந்த ஒரு உண்மையான அந்த ஒரு உணர்வுபூர்வமான கருத்து என்னன்னா, அனைத்து இளைஞர்களையும் அரசியல் வயப்படுத்த வேண்டும், நாட்டின் விடுதலைக்காக அனைத்து மாணவர்களையும் ஒன்று இணைக்க வேண்டும் என்பதுதான் அவரோட முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. பகத்சிங்குக்கும் காந்திக்கும் இதனாலேயே நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு. பகத்சிங் ஒரு மார்க்சிய கருத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு மார்க்சிய சிந்தனையாளர். அவருடைய அனைத்து அணுகுமுறைகளும் அப்படிதான் இருந்தது. நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல விரிவா சொல்லியிருப்பார். எந்த ஒரு பொருளின் மீதும் ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு பகத்சிங் சொல்லியிருப்பார். ஒரு 23 வயது இளைஞன் எப்படி இப்படி சிந்திக்க முடியும்? அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்து கொண்டே இருக்கின்றது. இதெல்லாம் எதற்காக? ஒரு நாட்டின் விடுதலைக்காக, உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக தொடர்ந்து தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மாவீரனாக தான் இன்றும் நம் கண்முன்னே இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அவர் இறந்தும் பல பகத்சிங்கை உருவாக்கி சென்றுள்ளார் என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி.